வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 54 தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணலை இன்று நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டு வேட்பாளர்கள் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே போட்டியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டவர்களை மட்டுமே அழைத்து இந்த நேர்காணலானது நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 54 தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர் நேர்காணல் இன்று நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த வேட்பாளர் நேர்காணலை நடத்தி முடித்து முழு வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு இருக்கிறது. ஏற்கனவே 60 தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 54 தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணல் இன்று பனையூர் கட்சி அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்பொழுது விஜய் அவர்கள் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். அதற்காக ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று திமுகவின் தேர்தல் அறிக்கையும் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு இணையாக திமுகவும் தற்பொழுது தேர்தல் பணிகளை முடுக்கிவிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டவர்கள் உடனடியாக தங்களுடைய வேட்புமனுக்களை தயார் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் அபிடவிட் தயார் செய்து வேட்புமனு ஆரம்பிக்கும் போது தலைமை கழகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவுடன் ஒரே நேரத்தில் அனைவரும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.